சரிகமபால சபேசன் நூலிழையில வாய்ப்பை தவற விட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சபேசன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 3வது வாரம். இந்த வாரத்தை ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா சபேசன் உள்ள போறாரா இல்லை வேற யாரும் உள்ள போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. மேலும் சரிகமபா நிகழ்ச்சியில் டிக்கெட் ஃபினாலேக்குள்ளே போகிறதுக்கு மக்களோட ஓட்டுகளும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த முறை போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது பவித்ராவிற்கும் சபேசனுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி போணுச்சு. அது பாடுறதுலையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஓட்டுகளாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப போட்டி போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நினைச்சிருந்தது என்ன அப்படின்னா கண்டிப்பா சபேசன் அவர்கள் தான் இந்த வாரம் உள்ள போவாரு அப்படின்னு. ஆனா சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா சபேசன் நூலிலையில வாய்ப்பை தவற விட்டுருக்காரு. பவித்ரா தான் இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலேவை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சபேசனும் இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா படி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பவித்ராவும் ரொம்பவே சூப்பரா படி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேத்துல எதன் அடிப்படையில் உள்ள போவாங்க அப்படின்னா கண்டிப்பா பாடல் அப்படிங்கும்போது சபேசனும் பவித்ராவுக்கு குறைஞ்ச வகையில பாடல, பவித்ராவும் சபேசனுக்கு குறைஞ்ச வகையில பாடல. ஸோ கண்டிப்பா அவங்க ஆப்வியஸா நெக்ஸ்ட் எடுக்க போற முடிவு என்ன அப்படின்னா ஓட்டுகள். 2 பேத்துல யாருக்கு ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்கோ அவங்கள உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. சபேசன் தான் இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப டாப்ல இருந்தாரு. ஆனா பவித்ரா அவரை முந்தி ரொம்ப நாள்ல ஒரு 300-400 ஓட்டுகள் அடிப்படையில தான் பவித்ரா அதிகமாக வாங்கி இருந்திருக்காங்க. அந்த ஓட்டுகளின் அடிப்படையில் பவித்ரா டிக்கெட் ஃபினாலேவை வின் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதன் மூலியமா நூலிலையில சபேசன் அவர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டிருந்திருக்காரு. இது சபேசனோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனா சபேசன் தான் முதல் ஆளாக ஃபைனல்ஸ்குள்ளே போயிருந்திருக்கணும். ஆனா ஏன்னு தெரியல சேனல் தரப்புல இருந்து அவரை இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலுமே அவர் நல்லா பாடலையா இல்லை சேனல் தரப்பில் இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பவித்ரா டிக்கெட் ஃபினாலே வாங்கினதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சிவகார்த்திகேயன் அவரோட நடிப்பில் பராசக்தி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டிங்குமே ஓவர். இதுக்கப்புறம் எடிட்டிங் தான் போய்கிட்டு இருக்க போகுது. இடையில படத்தோட ப்ரொமோஷனாக படக்குழு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட முதல் வேலையாக படத்தோட முதல் பாடலை கூடிய சீக்கிரமே வெளியிட போறாங்க. தீபாவளிக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த நிலையில இந்த படத்தோட முதல் பாடல் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுதாமா. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் அவர்களை தாண்டி ராணா இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, அதர்வா இருக்காரு, இது மட்டும் இல்லாம ஸ்ரீலீலா இருக்காங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளத்தோட உருவாகுது. மேலும் ஜெயம் ரவி முதல் முறையாக வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் அவர்கள் கூடவே இந்த படம் போகுது அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. இந்த ஒரு படம் ஜனநாயகனோட போட்டி போட்டு தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.